நம்மக்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு நம்மளுக்கு தேவையா தேவையில்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க மாட்டோம். அது இது வரைக்கும் எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் சக்சீட் ஆயிருக்காங்க, எத்தனை பேர் ஃபெயிலியர் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் நம்ம வந்துட்டு ஈவன் சோம்பேறியா இருந்தோம் அப்படின்னா முதல் லிஸ்ட் எடுக்கிறதே நம்ம வந்துட்டு அதை எத்தனை பேர் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்காங்கன்னு தான் எடுப்போம். உங்களுக்கு இருக்கிற ஐடியா வந்துட்டு சக்ஸஸ் ஆகுதா ஃபெயிலியர் ஆகுதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது உங்களோட டைமும் உங்களோட எஃபர்ட்டும். உங்களுக்கு தோண அதே ஐடியாவை இன்னொருத்தர் பண்ணிருக்கலாம், அவர் இது குட் பண்ணிட்டு அது வந்து ஃபெயிலியர் ஆகிக்கலாம். பட் அவருக்கு மேபி டிஃப்ரெண்டான என்விரான்மெண்ட்ல ஒர்க் பண்ணியிருப்பாரு, மேபி உங்களை விட கம்மியான பேஷன்ஸ் இருந்திருக்கும், அவர் அதிகமாக கன்சிஸ்டண்டாக இருந்திருக்க மாட்டார், எதுவாக நடந்திருக்கலாம். பட் சக்சீட் ஆகுமா இல்லை ஃபெயிலியர் ஆகுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது உங்களோட எஃபர்ட் அண்ட் டைம் மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் ராம்ராஜ் எடுத்துக்கோங்க. ஸோ ராம்ராஜோட ஃபவுண்டருக்கு இருந்தது ஒரே ஒரு விஷயம் தான், நெசவாளருக்கு அவங்களோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு வேல்யூ போய் சேரணும். அண்ட் ஹீ வாண்ட் டு பில்ட் அ தோத்தி எம்பையர். இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா ராம்ராஜ் ஸ்டார்ட் பண்ண ஃபேஸில் அந்த பீரியட்ல எல்லாருமே தோத்திலேருந்து பேண்ட்டுக்கு மாறிட்டு இருந்தாங்க. மேபி ராம்ராஜோட ஃபவுண்டர் வந்துட்டு லேசியாக இருந்தார் அப்படின்னா அவர் என்ன யோசிச்சிருப்பாருன்னா, இப்போ எல்லாருமே டோத்திலேருந்து பேண்ட்டுக்கு மாறிட்டு இருக்காங்க, இப்போ யாரை போய் டோத்திலாம் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாரு. பட் அவர் அது பண்ணலை. அவர் எடுத்த முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அண்ட் ஹீ ஒர்க் அவுட் ஆன் தட் ஐடியா. மேபி அந்த ஃபவுண்டர் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே குட் பண்ணியிருந்தா எல்லாருமே ஈஸியாக சொல்லியிருப்போம், டோத்தி கம்பெனி இஸ் அ ஃபெயிலியர் பிஸ்னஸ் மாடல் அப்படின்ட்டு. பட் அது நடக்கல. ராம்ராஜ் கம்பெனியை பார்த்து இன்னும் நிறைய டோத்தி கம்பெனிஸ் வர ஆரம்பிச்சது. ஒரு ஐடியாவை நீங்கள் குட் பண்ணாத வரைக்கும் அந்த ஐடியா ஃபெயிலியர் ஆகாது.